வணக்கம். வேளின்று செய்திகளுடன் நான் ரோஷன். கிரிமியா குடாநாட்டை தாக்க உக்ரைனிய படைகள் அமெரிக்க தயாரிப்பு ATACMS இராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்துவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியதை அடுத்து 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவிற்கான சுற்றுலா முன்பதிவுகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளன. ஜூன் 23ஆம் தேதி கிரிமியாவில் உள்ள துறைமுக நகரமான செவாஸ்டோபோல் கடற்கரையில் வானிலிருந்து வீழ்ந்த உக்ரைனிய ஏவுகணைகளின் உடைந்த துண்டுகள் ரஷ்ய சுற்றுலா பயணிகளை மிரள வைத்தது. அதையடுத்து கிரிமியாவில் முன்பதிவு செய்வதில் 25 முதல் 30% சரிவு ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய பயண தொழில்நுட்ப சங்கம் RUTI தெரிவித்துள்ளது. ATACMS ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் கிரிமியா பிராந்தியத்தில் பொதுமக்களை தாக்கியதாக கிரெம்ளின் குற்றம் சாட்டியது. உக்ரைன் பொதுமக்களை குறிவைத்ததை மறுத்துள்ளது. கிரிமியாவை குறிவைத்து வந்த ATACMS ஏவுகணைகளை ரஷ்ய படைகள் வான் பாதுகாப்புகளால் இடைமறித்ததாகவும் அதன் விளைவாக ஏவுகணைகளின் உடைந்த துண்டுகள் கடற்கரையில் வீழ்ந்ததாகவும் ஒரு அமெரிக்க அதிகாரி கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த சம்பவம் நடந்தபோது படமாக்கப்பட்ட காணொளிகளின் காட்சிகள் கடற்கரையிலிருந்து சுற்றுலா பயணிகள் தப்பி செல்வதை காட்டியது. குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 151 பேர் காயமடைந்ததாகவும் கிரெம்ளின் கூறியது. 2014இல் மாஸ்கோவால் இணைக்கப்பட்ட கிரிமியாவை உக்ரைன் மீட்டெடுக்கும் முயற்சியில் பிப்ரவரி 2022இல் தொடங்கிய உக்ரைன் மீதான ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் முழு அளவிலான படையெடுப்பு முழுவதும் கிரிமியா மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. உக்ரைனிய கடற்படை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பிளெடென்சுக் ரஷ்ய சுற்றுலா பயணிகளை கருங்கடல் குடாநாட்டை விட்டு வெளியேறுமாறு தெரிவித்தார். கிரிமியாவில் பல ராணுவ நிறுவல்கள் உள்ளன. போர் நடக்கும் நிலையில் அதை யாரும் சும்மா விட்டுவிட மாட்டார்கள் என்று அவர் கூறினார். கிரிமியாவிலிருந்து ரஷ்யாவின் பிரதான நிலப்பகுதிக்கு வெளியேற 1000க்கும் மேற்பட்ட கார்கள் கெர்ச் நீரிணை பாலத்தில் வரிசையில் நிற்பதாக தகவல்கள் வெளிவந்ததை அடுத்து பிளெடென்சுக் தமது கருத்தை தெரிவித்தார். பொதுமக்களின் திடீர் வெளியேற்றத்திற்கு உடனடி விளக்கம் ரஷ்ய தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை. சுற்றுலா பயணிகளின் அச்சத்தின் காரணமாகவே கிரிமியாவை விட்டு வெளியேறுவதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்தன. கெர்ச் நீரிணை பாலம் ரஷ்யாவின் படைகளுக்கு ஒரு முக்கிய விநியோக பாதையாக செயற்படுகிறது. உக்ரைன் அக்டோபர் 2022 மற்றும் ஜூலை 2023இல் கெர்ச் பாலத்தில் உள்ள 19 கிலோமீட்டர் சாலை மற்றும் ரயில் பாலத்தை தாக்கியது. தெற்கு உக்ரைனில் மாஸ்கோவின் இராணுவ தாக்குதல்களை தக்கவைக்க இந்த பாலம் முக்கியமானது. உக்ரைன் கிரிமியாவை மீண்டும் கைப்பற்ற முயற்சிக்கும் போது பால கட்டமைப்பின் மீது எதிர்கால தாக்குதல்களுக்கு உறுதியளித்துள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதியின் ஆலோசகர் மிகைல் பொரோலியாக் ஜூன் மாதம் போர் நடக்கும் கிரிமியாவில் கடற்கரை சுற்றுலா பகுதிகள் மற்றும் பிற கேளிக்கைகளுக்கான இடங்கள் இருக்க முடியாது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது கிரிமியா சந்தேகத்திற்கிடமின்றி ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டு பிரதேசமாகும். அங்கு இராணுவ நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு முழு அளவிலான போர் நடந்து வருகிறது. ரஷ்யா இனப்படுகொலை மற்றும் ஆக்கிரமிப்பு நோக்கத்துடன் பிரத்யேகமாக கட்டவிழ்த்துவிட்ட போர். கிரிமியாவில் ஒரு பெரிய இராணுவ முகாம் மற்றும் ஆயுத கிடங்கு உள்ளது. நூற்றுக்கணக்கான நேரடி இராணுவ இலக்குகள் உள்ளன. அவை தினமும் தாக்கப்படுகின்றன. ரஷ்யர்கள் இழிந்த முறையில் தங்கள் சொந்த பொதுமக்களிடம் அதை மறைக்க முயற்சிக்கின்றனர். அதனால் தான் போர் முனையில் ரஷ்ய சுற்றுலா பயணிகளின் உயிர் ஆபத்திற்கு உள்ளாகிறார்கள் என்று பொரோலியாக் மேலும் கூறினார். போர் காரணமாக ரஷ்ய சுற்றுலாத்துறைக்கு இழப்புகள் ஏற்படுவது ஒருபுறம் இருக்கும், ரஷ்யாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. ரஷ்ய பொருளாதாரத்திற்கு கற்பகத்தருவாக இருந்த எரிவாயு வர்த்தகம் தள்ளாட்ட நிலையில் உள்ளது. இன்றைய நிலையில் ரஷ்ய எரிவாயுவை பெரிய அளவில் வாங்கும் ஒரே ஒரு நாடு சீனா தான். அதுவும் மலிவு விலையில் வாங்குகிறது. சீனாவின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வழங்கும் நாடாக மாற ரஷ்யா தயாராக உள்ளது என்று ரஷ்ய அரசு ஊடக நிறுவனமான டாஸ் ரஷ்ய அரசின் எரிவாயு நிறுவனம் காஸ்ப்ரோமை மேற்கோளிட்டுள்ளது. ரஷ்ய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எரிசக்தி நிறுவனமான அலெக்சி மில்லர் கிழக்கு ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு சைபீரிய பைப்லைன் ஊடாக மேலும் 10 பில்லியன் கனமீட்டர் எரிவாயு அனுப்புவது அதிகரிக்கப்படலாம் என்று கூறியது. 2019ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சைபீரிய பைப்லைன் திறக்கப்பட்டது. இதனூடாக கடந்த ஆண்டு சீனாவுக்கு சுமார் 22.7 பில்லியன் கனமீட்டர் எரிவாயு வழங்கப்பட்டது. மாஸ்கோ உக்ரைன் மீதான அதன் தொடர்ச்சியான படையெடுப்பை தொடங்கி 2022ஆம் ஆண்டை விட இது 1.5 மடங்கு அதிகம். காஸ்ப்ரோம் சைபீரியா பைப்லைன் வழியாக எரிவாயு ஓட்டத்தை முறையாக அதிகரித்து வருகிறது.
குழாயின் முழு கொள்ளளவு 38 பில்லியன் கனமீட்டர். இது அடுத்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் அளவு. சீன அரசுக்கு சொந்தமான சீன நேஷனல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுடன் இணைந்து கேப்ஸ்ட்ராம் அமைக்கும் தூரக்கிழக்கு எரிவாயு குழாய் 2027 திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா தனது படையெடுப்பை தொடர்ந்து ஐரோப்பாவில் தனது எரிவாயு வர்த்தகத்தை இழந்த பின்னர் சீனா மற்றும் பிற நட்பு நாட்டு சந்தைகளுக்கு எரிவாயு ஏற்றுமதியை அதிகரிக்க ஆர்வமாக உள்ளது. எரிவாயு மற்றும் வர்த்தக ஓட்டங்களின் அடிப்படையில் ரஷ்யாவின் பெரிதும் அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரத்திற்கு சீனா ஒரு உயிர்நாடியாக இருந்து வருகிறது. கடந்த மாத தொடக்கத்தில் புட்டின் சைபீரியாவின் அதிகாரம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் சீனாவுக்கான தனது அரச பயணத்தை முடித்தார். யுரேசியாவை தளமாக கொண்டு மூலோபாய ஆலோசனை நிறுவனமான மேக்ரோ அட்வைசரியின் தலைமை நிர்வாக அதிகாரி கிறிஸ் வீபர் உட்பட பல ஆய்வாளர்கள் பெய்ஜிங் ரஷ்ய சலுகைக்காக அதிக கட்டுமான செலவுகளை தாங்கிக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை உடைய சீனா ரஷ்யாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. சீனா இந்த ஆண்டு முதல் 2028 வரை ரஷ்ய எரிவாயு மீது சர்வதேச விலையை விட 28% தள்ளுபடியினை பெறவுள்ளது. 20 ஆண்டுகளில் முதல் முறையாக நஷ்டத்தை பதிவு செய்த பின்னர் மே மாதம் காஸ்ப்ரோம் தீ விபத்தையும் சந்தித்தது.